தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 31/12/2015 வியாழக்கிழமை, பூரம் நட்சத்திரம், இரவு 6:50 வரை, பிறகு உத்தரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். பொதுவா சில சடங்கு சம்பிரதாயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதிலே எல்லாம் அர்த்தம் இருக்கிறது. சில பேர் அதை சொல்லுவாங்க, இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா அப்படிம்பாங்க. கடைபிடித்து பார்த்த பின்னாலே, அவர்கள் அதிலே அனுகூலம் தெரிந்த பின்னாலே, ஆமாம் இந்த முன்னோர்கள் சொல்லியதெல்லாம் நல்லதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். ஒரு பெண் கர்ப்பமான உடனே அந்த சிசு வளர்கின்றதே, அப்பொழுது அதனுடைய மனநிலைகள், உடல்கள் பாதிக்கக்கூடாது. ஆகையினாலே சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். அந்த தாய் என்ன செய்ய வேண்டுமா, மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். நெகட்டிவ் சிந்தனையே இருக்கக்கூடாது. கர்ப்பமா இருக்கிற பொழுது பாசிட்டிவான சிந்தனையே இருக்கணும். மனம் சஞ்சலப்படவே கூடாது. மனச்சஞ்சலம் ஏற்பட்டால் அந்த குழந்தையும் எதிர்காலத்திலே சஞ்சலப்பட்ட பிள்ளையாகவே மாறிவிடுமா. ஆகையினாலேதான் அதற்கு போஷாக்குகளை எல்லாம் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை திருப்தி அடையும் விதத்திலே கணவன்மார்கள் நடந்து கொள்ள வேண்டும். கர்ப்பமாக இருக்கின்ற பெண்ணை நல்ல முறையிலே அவர்கள் நடத்தினால் அந்த குழந்தை எதிர்காலத்திலே சிறப்பான குழந்தையாக உருவாகும். அதிக சத்தம் கேட்கிற இடத்திலே கர்ப்பஸ்திரிகள் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த இரைச்சல் குழந்தையை பாதிக்கும். ஆகையினாலேதான் பெரிய தொழிற்சாலைகளுக்கு பக்கத்திலே வீடுகள் இருந்தால் கதவுகளை சாத்தி வைத்து விட்டு சத்தம் கேட்காமல் இருந்து அவர்கள் இருப்பார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருந்தால், இறை வழிபாட்டு சிந்தனை அவர்களுக்கு மேலோங்கி இருந்தால் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். ஆகையினாலே கர்ப்பமாக இருக்கின்ற காலத்திலே நல்ல ஆன்மீக கதைகளை படிக்கலாம், இறை நாமங்களை உச்சரிக்கலாம், இறைவனை பற்றிய தகவல்களை கேட்டு கேட்டு மகிழலாம். அப்படி இருந்தால் அந்த குழந்தையின் எதிர்காலமும் நல்ல பக்தி சிரத்தையோடு அமையும். பொதுவா மாலை நேரம் அவர்கள் எல்லாம் இந்த கர்ப்பஸ்திரிகள் மலை கோவிலுக்கு செல்லக்கூடாது. படி ஏறி போனால் அந்த நிலை பாதிக்குங்கிறதுனால இருக்கலாம். இந்த சடங்குகளிலே விஞ்ஞானமும் இருக்கிறது, விஞ்ஞானமும் இருக்கிறது. மலை ஏறக்கூடாது, கர்ப்பமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படி ஏறுகின்ற பொழுது அசைவுகள் இருந்தால் அந்த கன்சீவான தன்மை மாறி போய்விடும். ஆகையினாலே மலை கோவிலுக்கு செல்லக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. புது வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. ஒருத்தர் கூட எங்க எதுக்கு கேள்வியில கேட்டிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை கேள்வி பதில் பகுதி தினத்தந்தியில வருது, நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு. அதுல ஒருத்தர் எனக்கு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் அதுல கொடுக்குறோம். கூப்பன் ஒட்டி அனுப்பினா இலவசமாகவே உங்களுக்கு பதில் வரும். நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், இப்பொழுது அடுத்த ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கா, அடுத்த மாதத்துல கிரகப்பிரவேசம் வச்சிருக்கிற பொழுது அந்த வீட்டுக்கு நாங்க செல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதியிருந்தார். பொதுவாக அப்படி புது வீட்டுக்கு நம்ம கிரகப்பிரவேசம் செஞ்சு போறோம் அப்படின்னா நம்ம போறதுல தப்பு இல்ல. கர்ப்பஸ்திரிகள் போகின்ற பொழுது அந்த வீட்டினுடைய வாஸ்து குறைபாடுகள் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கர்ப்பமான அந்த நிலை மாறி போய்விடும். அந்த குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். ஆகையினாலேதான் சொல்லி வைத்திருக்கிறார்கள், அவர்கள் கட்டிய வீடாக இருந்தாலும் சரி, பிறர் கட்டிய வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்திற்கு சென்றாலும் சரி, கர்ப்பஸ்திரிகள் செல்லக்கூடாது. அப்படி சென்றால் அந்த வீட்டினுடைய அந்த சூழ்நிலைகள், சுற்றுப்புற சூழ்நிலைகள், அங்கு நடக்கிற சம்பவங்கள், அந்த இடத்தினுடைய வாஸ்து, அந்த குற்றங்கள் இருந்தால் அது இவர்களை சேர்ந்துவிடும். அதற்கு அடுத்தது சவத்திற்கு பின்னாலே செல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த அழுகுரல்களை கேட்கக்கூடாதான். ஆகையினாலேதான் போட்டிருப்பார்கள், சவத்திற்கு பின்னாலே செல்லக்கூடாது. உச்சி வெயிலில் நடக்கக்கூடாது, உச்சி வெயிலே நடந்து செல்லக்கூடாதான். அந்த மதிய நேரத்திலே வீதியிலே நிற்கக்கூடாது. ஒருத்தர் என்ன பண்ணாரு, மதியம் தான் வீட்டுக்கு வருவாரு 1 மணிக்கு. அவருடைய மனைவி வீதியில வந்துட்டாரான்னு பார்க்கும். இப்படி மதியத்துல கர்ப்பஸ்திரியா இருக்கிற பொழுது நின்றதுல அந்த குழந்தையினுடைய முகமே அருள் வாங்கி தேன் பிறந்துச்சு. அந்த குழந்தையும் நிலையா இருக்கல. காரணம், அந்த மதிய நேரம் எப்படின்னா ஆவி உலவுற நேரம் என்று சொல்கிறார்கள். இரவு 12 மணி, பகல் 12 மணிக்கெல்லாம் வீதியிலே கர்ப்பஸ்திரிகள் நிற்கக்கூடாது. குறிப்பாக மல்லிகைப்பூக்களை வைத்துக் கொண்டு கூட நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த உச்சி வேளை நேரத்தில், மதிய நேரத்திலே வீதியிலே நிற்கக்கூடாது. கடல் நதிகளில் நீராடக்கூடாது. திடீர்னு அந்த நதி பாய்றதுனால இருக்கலாம், அல்லது கடல் அலை அடிக்கிறது மூலமாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி இருக்கலாம். அப்படி கடல் நதிகளில் நீராடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்படி சில சடங்கு சம்பிரதாயங்களின் மீது அந்த முன்னோர்கள் நம்பிக்கை வைத்து செய்தார்கள். இவற்றை இப்பொழுதுள்ளவர்களும் கடைபிடித்து நடந்தால் அவர்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும், அவர்களுக்கு வருகின்ற அந்த சந்ததிகளும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக குழலினது யாழினது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுவார். மழலை சொல் தான் குழல் இனது யாழினது என்று சொல்பவரை காட்டிலும் சிறப்பானதாம். அப்படிப்பட்ட மழலை செல்வம் நமக்கு பிறக்கவில்லையே என்று ஏங்குபவர்கள் ஒரு பக்கம் இருக்க, அதிகமாக மழலை பிறக்கிறதே என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். பிறக்கிற மழலை செல்வம் ஆரோக்கியத்தோடும்
மன நிம்மதியோடும் நல்ல அறிவாற்றலோடும் பிறக்க வேண்டுமானால் இதுபோன்ற சடங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற நல்ல கருத்தை முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை உங்களுக்கு தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். நாளை புத்தாண்டு பிறக்கப் போகின்றது. 2015ஆம் ஆண்டு விடைபெற்று செல்லுகின்றது. பிறக்கின்ற புத்தாண்டு பொன்னான ஆண்டாக அனைவருக்கும் அமைய முன்னதாகவே தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கெல்லாம் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்குகின்றேன். மேசராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறி நிம்மதி காணும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. குடும்பத்தில் முன்னேற்றம் கூடும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, சிநேகிதர்களை சந்தித்து சிறப்படைகின்ற நாள். முக்கிய நிகழ்வுகள் சம்பந்தமாக முக்கியமான காரியங்கள் சம்பந்தமாக நீங்கள் சிநேகிதர்களை சந்தித்து இன்று முடிவெடுக்கப் போகின்றீர்கள். எடுக்கும் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. மிதுனராசி நேயர்களே, தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். தொல்லை தந்தவர்கள் உங்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். 10லே கேது இருப்பதால் புதிய தொழில் தொடங்கலாமா என்ற திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கப் போகின்றது. இருந்தாலும் அந்த சிந்தனை வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி நேயர்களே, விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். சந்திரபலம் நன்றாக இருப்பதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். பயணத்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு. அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, ஜென்மச்சந்திரன். எனவே வம்பு வழக்கில் தீர்ந்து வளம் காணும் நாளாக இந்த நாளை கருதலாம். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். திடீரென பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். கடன் சுமை குறையும். ஆரோக்கிய தொல்லை அகலும். 2லே குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். தொழில் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தடையின்றி வந்து சேரும் நாள். தாராள மனத்தோடு நீங்கள் ஏராளமான உதவிகளையும் செய்யப் போகின்றீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சொத்துக்கள் விற்பனையால் லாபம் கிடைக்கப் போகிறது. சொந்தங்கள் உங்களை வாழ்த்தும் விதத்தில் இன்றைய நாளை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். குரு உங்கள் ராசியில் இருப்பதால் சஞ்சலங்கள் தீரும். சந்தோஷங்கள் சேரும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்களே, செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. எதிரிகள் உதிரியாகும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கல்விக்காக எடுத்த முயற்சியும் கலைக்காக எடுத்த முயற்சியும் வெற்றி கிடைக்கும். 12ல் குரு இருப்பதால் அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, அன்பு நண்பர்களின் ஆதரவு கூடும் நாள். இன்றைக்கு அதிகாலையிலேயே நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. அஞ்சல் வழியில் ஆச்சரியப்படத்தக்க தகவல் வந்து சேரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. செய்தொழிலில் லாபம் கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். உடன் இருப்பவர்களும் உடன் பிறப்புகளும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். கொடுக்கல் வாங்கல்களிலும் நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்த்தபடியே தனவரவு வந்து சேரும். 12ல் சனி இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கலாம். வீட்டில் நீண்ட நாட்களாக நடைபெறவில்லையே என்ற சுபகாரியங்கள் இன்றைக்கு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. செவ்வாய் 11ல் இருக்கின்றார். எனவே இடம் பூமியால் லாபம் உண்டு. விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவர். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பொறுமையை கடைபிடித்தால் பெருமை கிடைக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் குறைவாகவே இருக்கிறது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அலைச்சல் உண்டு. வாகன பழுது செலவுகளாலும் அவதிப்படுவீர்கள். வாகனம் வாங்கும் முயற்சியிலும் தடைகள் உருவாகலாம். குருவின் பார்வை இருப்பதனால் கடைசி நேரத்தில் எப்படியோ காரியங்கள் கைகூடிவிடும். இருந்தாலும் கிழமை வியாழன் என்பதால் குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் நாள். சுப விரயங்கள் அதிகரிக்கும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்க வாய்ப்புகள் கைகூடி வரும். குருவின் பார்வை 2ல் இருப்பதால் அதுவும் கேதுவின் மீது பதிவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நண்பர்களின் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். இடமாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து உற்சாகத்தை கொடுக்கப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மீனராசினியர்களே, விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். விடிகாலையிலே நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். என்ன இருந்தாலும் 8லே செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை ஒரு சிலருக்கு உண்டு.
செவ்வாய் பலம் 8லே இருக்கின்ற பொழுது வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென மேல் அதிகாரிகளின் மனக்கசப்புக்கு ஆளாக நேரிடலாம். கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறது என்ற கவலையும் மேலோங்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.